ஒரே ஒரு விஷயந்தான், சிலைகள் எப்படி வந்து மனுஷங்களுக்கு உதவி செய்யாதோ அப்படியே சிலுவையும் உதவி செய்யாது. ஏன்னா அவரே வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து கடைசியில் கைவிடப்பட்ட நிலையில் தான் இறந்து போகிறார். அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். அதுக்கப்புறம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வந்து இன்னமும் ஓயாமல் ப்ரே பண்ணிகிட்ருக்கார். அப்படிங்கிறதுலாம் அது அவங்கவுங்க நம்பிக்கை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டார் மனுஷன். அவரை இன்னும் கஷ்டப்படுத்தாமல் விட்டுருங்கன்னு தான் சொல்வேன் நான். சரியா? அதனால் சிலுவையோ சிலைகளோ இல்லை வந்து கருத்தோ கொள்கையோ எதுவுமே வந்து நம்மளை காப்பாற்றாது. நம்ம அந்தந்த நேரத்தில் எப்படி தப்பி பிழைச்சிக்கணுமோ அப்படி தான் தப்பி பிழைச்சிக்கணும். அதுதான் வந்து மனித வாழ்க்கை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். கூடுமான வரை மற்றவங்கள காயப்படுத்தாமல், எந்த உயிரினத்தையும் காயப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல் நம்ம வாழ பழகிக்கணும். அவ்வளோதான். போச்சு, என்னோடது எல்லாமே உடஞ்சி போச்சு. ஓகே, பாய்.